உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பத்தி இப்ப நாம் பேச போறோம். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஜூன் மாசம் 12ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்கும். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி தனது நட்பு வீடான புதனுடைய வீட்டுக்கு மிதுனத்துக்கு வர்றாரு. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாண்ட நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். அது போக நிறைய பேர் பார்த்துட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். இப்ப இந்த 5ஆம் இடத்து அதிபதியாகப்பட்டது சுபகிரகமாக வருவதே மிகப்பெரிய யோகம். அந்த யோகத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுத்திருக்கிறாரு. அதே சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி அந்த மிதுன ராசியிலேயே அந்த சுக்கிர பகவான் உட்கார்றாரு. அது மிதுன ராசிக்கு நட்பு கிரகம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மிதுன ராசியில உட்கார்றதுனால மிதுன ராசிக்காரங்களாப்பட்டது எப்பேற்பட்ட முடியாத சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சோம்பேறித்தனம் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெகட்டிவ் திங்கிங் அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும், இது எல்லாத்திலிருந்துமே ஃபர்ஸ்ட் வெளியில் வருவீங்க. ஏன்னா ஒரு சுபகிரகம், ஒரு நட்பு கிரகம், ஒரு 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உட்காரும் போது உங்களை தட்டி எழுப்பி விட்டுரும். அப்ப உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஃபர்ஸ்ட் முடிவு கட்டும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்களாகவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது. அவங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்த முடியல. அவங்களுக்கு பார்க்க போனா போகக்கூடிய காரியங்களும் திருப்தியாக நடக்கல. தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்ப ரீதியாக பிரச்சனை, பங்கும் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து அவங்க பார்க்க போன ஒரு மோட்சம் அடைகிறாங்க. அப்போ அந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அவங்க அவங்க ராசியிலேயே உட்கார்றதுனால அந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்க சமுதாயத்துல எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க, அதுபோக சமுதாயத்துல உங்களை பார்த்து பெருமைப்படுறவங்க, உங்களை நல்ல அந்தஸ்துக்கு கொண்டு போறவங்க. அப்ப இந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான பவர் என்னன்னா உங்களை ஒரு நல்ல அந்தஸ்துல வச்சு அழகு பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தில் அதிபதியாகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே உட்காருவது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தினால நிறைய பேர் பார்க்க போனா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடலாம். அது போக நிறைய பேர் லாட்டரி வாங்கலாம். அப்ப தமிழ்நாட்டுல லாட்டரி இல்லை, வேற ஸ்டேட்ல வேற நாட்டுல அந்த லாட்டரி இருக்குது. அப்படி லாட்டரி வாங்கி அதன் மூலியமாக ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும், கடன்ல இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை பார்க்க போனா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அந்த மாதிரி யோகம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த யோகத்தின் பலனாக மிதுன ராசிக்காரங்க
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல அந்த சுபகிரகத்துடைய ஆட்சி உங்களுக்கு நடக்கிறதுனால கண்டிப்பா அந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியஸ்தானம். அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு யாராருக்கெல்லாமே குழந்தை செல்வம் இல்லையோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த கரு நிற்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கிறவங்களுக்கும் அது சக்சஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை, 7 வருஷமா குழந்தை இல்லை, 3 வருஷமா குழந்தை இல்லை, கல்யாணம் 2 வருஷமாச்சு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வருத்தங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் இன்னுமே வரல. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ப்ரமோஷன் கிடைக்குது. நம்மளுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் யாருக்கு எல்லாமே போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு இன்னுமே ப்ரமோஷன் வரலையே அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கும் அந்த வேதனை தீரும். அதுபோக ப்ரமோஷனுக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். பிரைவேட்ல தொழில் இருக்கிறவங்க நல்லா வேலை செஞ்சு நல்ல கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பீங்க, நம்மளுக்கு இன்னுமே ப்ரமோஷன் வரலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வேலையை தேடி வேற இடத்துக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகளும் இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையில பார்க்க போனா நம்ம ஏன்டா ஒண்ணுமே வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய வேதனைகள், குடும்ப ரீதியான கஷ்டங்கள், பழக்க வழக்கத்துல கஷ்டங்கள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், டென்ஷன்கள், எவ்வளவு சோதனையில வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த சோதனைகள் தீர்ந்து அதுல இருந்து பார்க்க போனா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் இப்ப உங்களுக்கு வந்தாச்சு. கவலைப்படாதீங்க மிதுன ராசிக்காரங்களே, நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். அதே சமயத்துல மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அவங்களுக்கு ப்ரமோஷன்ங்கிறது கிடைக்கும். அந்த தொழில்ல அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய திறமை, அறிவு, அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே அவங்க நிலைநாட்டுவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க தொழில்ல நல்லபடியாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப மிதுன ராசிக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது போக பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் சம்பாதிக்கணும். வெளிநாடு போனவங்களும் சரி, கடந்த காலத்துல கை கட்டினது வாய் கட்டல, சில பிரச்சனைகள், சில குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல, நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். உங்க கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களே. நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க வேதனைப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நல்ல ஆரம்பம். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலே இருப்பது யோகம். இதனால வெற்றி அடைவீர்கள். கண்டிப்பா நான் சொல்றேன், நல்லா இருப்பீங்க. அது போக நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்ப அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அது போக மிதுன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.